தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாசி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ பாவம்னு சொல்றதா இல்ல யாரு நினைச்ச சிம்மத்தை அப்படின்னு சொல்றதான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே கன்ஃபியூஷனா நான் ஒரு ராசி யோசிக்கிறேன்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள், 1 2 3 4 5ன்ற மாதிரி 7ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள், அப்படியே ஆப்போசிட்டா தலைக்கு மேல கேது, 10க்கு 11ஆம் இடத்துல அங்கிருந்து குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. சோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறது, எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்குமா? ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேர்ந்தா என்னத்துக்காருது? ஏற்கனவே தலைக்கு மேல இந்த தடவை 12 ராசிக்காரங்களை சொல்லி சொல்லி கில்லி மாதிரி யார் அடிக்க போறாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் அடிக்க போறாங்க. நீங்க சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமா இருந்தாலும் எது எப்படி போனாலும் சரி, இந்த தடவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க. ஒரு வேலையை முடிச்சே தீர்வேன் அடம் பிடிச்சு பிடிக்க போறீங்க. இந்த பிடிச்ச உடும்பு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உடும்பு பிடிச்சு சில விஷயத்த முடிச்சு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா வேலைன்னா வெள்ளக்காரனா இறங்குறது வேற யாரும் இல்ல, சிம்மராசிக்காரங்க தான். இதுல உங்களையே வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துல இத்தனை பிளானட் இருக்கும் போது நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுவும் கேது தான் உட்காந்துருக்கு. ஆப்போசிட்ல 7 பிளானட் இருக்கு.